ஓம் சாந்தி. டிசம்பர் 20, 2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நினைவில் இருப்பதை பயிற்சி செய்யுங்கள். நீங்கள் சதா முகமலர்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீர்கள். நீங்கள் தொடர்ந்து தந்தையிடமிருந்து உதவியை பெறுவதுடன் ஒருபொழுதும் வாடிப்போக மாட்டீர்கள். கேள்வி: இந்த இறை மாணவ வாழ்க்கையை கடந்து செல்லும் பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வாறான போதையை கொண்டிருக்க வேண்டும்? பதில்: இக்கல்வியை கற்பதன் மூலம் நீங்கள் இளவரசர்களாகவும் இளவரசிகளாகவும் ஆகின்றீர்கள் என்ற போதையை சதா கொண்டிருங்கள். சிரித்து விளையாடி இந்த ஞான நடனம் ஆடியவாறே இவ்வாழ்க்கையை கழியுங்கள். ஒரு வாரிசு ஆகி மலர் ஆகுவதற்கு சதா தொடர்ந்தும் முயற்சி செய்யுங்கள். இது இளவரசர்களாகவும் இளவரசிகளாகவும் ஆகுவதற்கான கல்லூரி ஆகும். இங்கு நீங்கள் கற்பதுடன் கற்பிக்கவும் வேண்டும். நீங்கள் உங்களுடைய பிரஜைகளை உருவாக்க வேண்டும். ஏனெனில் அப்பொழுதே உங்களால் ஓர் அரசனாக முடியும். தந்தை ஏற்கனவே ஞானம் நிறைந்திருப்பவர். அவர் கற்க வேண்டிய அவசியம் இல்லை. பாடல்: உங்கள் குழந்தை பருவ நாட்களை மறந்து விடாதீர்கள். ஓம் சாந்தி. இந்த பாடல் குறிப்பாக குழந்தைகளாகிய உங்களுக்கானதாகும். இது ஒரு திரைப்பட பாடலாக இருந்தாலும் சில பாடல்கள் குறிப்பாக குழந்தைகளாகிய உங்களுக்கானதாகும். தகுதியான குழந்தைகளாகிய நீங்கள் இப்பாடலை கேட்கும் பொழுது அதன் உண்மையான கருத்து உங்கள் இதயங்களில் வெளிப்பட வேண்டும். நீங்கள் அவருடைய குழந்தைகள் ஆகிவிட்டதால் எனது அன்பிற்கினிய குழந்தைகளே என தந்தை கூறுகின்றார். நீங்கள் அவருடைய குழந்தை ஆகிய பின்னரே தந்தையிடமிருந்து பெற்றுக்கொள்கின்ற ஆஸ்தியை நீங்கள் நினைவு செய்யலாம். நீங்கள் அவருடைய குழந்தை ஆகாது விட்டால் அவரை நினைவு செய்வதற்கு கடுமையான முயற்சி செய்ய வேண்டும். பொதுவாக எதிர்காலத்தில் தாங்கள் தங்கள் தந்தையிடமிருந்து ஓர் ஆஸ்தியை பெறுவோம் என்று குழந்தைகளுக்கு தெரியும். இங்கு இது ராஜயோகம் அல்லாது பிரஜைகளின் யோகம், பிரஜைகள் ஆகுவதற்கான யோகம் அல்ல. நீங்களே அந்த எதிர்கால இளவரசர்களாகவும் இளவரசிகளாகவும் ஆகப் போகின்றீர்கள். நீங்கள் அவருடைய குழந்தைகள். நீங்கள் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் போன்ற அனைவரையும் மறந்துவிட வேண்டும். ஒரே ஒருவரை தவிர வேறு எவரையும் நினைவு செய்யக்கூடாது. நீங்கள் உங்கள் ஷரீரத்தை கூட நினைவு செய்யக்கூடாது. நீங்கள் ஷரீர உணர்வை துறந்து ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆக வேண்டும். நீங்கள் ஷரீர உணர்வுடையவர்கள் ஆகும் பொழுது உங்களை கீழே வீழ்த்தி விடுகின்ற பல தவறான விகார எண்ணங்களை கொண்டிருக்கின்றீர்கள். நினைவு செய்யும் பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுது சதா முக மலர்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருப்பதுடன் ஒரு மலர் போன்றும் இருப்பீர்கள். மலர்களாகிய நீங்கள் நினைவு செய்வதை மறப்பதனாலேயே வாடி போய் விடுகின்றீர்கள். குழந்தைகள் தைரியத்தை கொண்டிருக்கும் பொழுது தந்தை உதவி செய்கின்றார். நீங்கள் ஒரு குழந்தை ஆகாது விட்டால் எந்த வழியில் தந்தை உங்களுக்கு உதவி செய்வார்? அத்தகைய ஆத்மாக்கள் மாயையையும் ராவணனையும் தங்கள் தாயாகவும் தந்தையாகவும் அனுமதிப்பதால் அவர்கள் வீழ்வதற்கு அவர்களிடமிருந்து உதவியை பெறுகின்றார்கள். ஆகவே உங்கள் குழந்தை பருவ நாட்களை மறந்து விடாதீர்கள் என்ற இந்த முழு பாடலும் குழந்தைகளாகிய உங்களுக்காகவே இயற்றப்பட்டுள்ளது. நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் அவரை நினைவு செய்யாது விட்டால் இன்று நீங்கள் சிரிக்கலாம், ஆனால் நாளை நீங்கள் அழுவீர்கள். அவரை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் சதா மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சில சரியான வார்த்தைகளை கொண்டிருக்கும் சமய நூல் கீதை மாத்திரமே என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். எழுதப்பட்டுள்ளது: நீங்கள் போர்க்களத்தில் மரணித்தால் சொர்க்கத்திற்கு செல்வீர்கள். வன்முறையான போர் என்ற கேள்விக்கு இடமில்லை. குழந்தைகளாகி நீங்கள் தந்தையிடமிருந்து சக்தியை பெற்று மாயையை வெல்ல வேண்டும். ஆகவே நீங்கள் நிச்சயமாக தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஏனெனில் அப்பொழுதுதான் நீங்கள் சொர்க்கத்தின் அதிபதிகள் ஆகுவீர்கள். எவ்வாறாயினும் அவர்கள் பௌதீக ஆயுதங்களை காட்டியுள்ளார்கள்.
அவர்கள் ஞான வாள், ஞான அம்புகள் என்ற வார்த்தைகளை கேட்டு உண்மையில் அவை இந்த ஞானம் பற்றிய விஷயங்களாக இருந்தும் பௌதிக அம்புகளை வரைந்திருக்கிறார்கள். உண்மையில் எவராலும் பல எண்ணிக்கையினாலான கரங்களை கொண்டிருக்க முடியாது. ஆகவே இது ஒரு போர்க்களமாகும். நீங்கள் யோகத்தில் அமர்ந்திருந்து சக்தியை பெற்று விகாரங்களை வெல்ல வேண்டும். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் உங்கள் ஆஸ்தியை நினைவு செய்வீர்கள். ஒரு வாரிசினால் மாத்திரமே ஆஸ்தியை பெற முடியும். நீங்கள் ஒரு வாரிசு ஆகாது விட்டால் பிரஜைகளில் ஒருவர் ஆகுவீர்கள். இது ராஜயோகம் ஆகும், பிரஜைகளின் யோகம் அல்ல. இந்த விளக்கத்தை தந்தையால் மட்டுமே அன்றி வேறு எவராலும் கொடுக்க முடியாது. தந்தை கூறுகின்றார், நான் இங்கு வருவதற்கு இந்த சாதாரண சரீரத்தின் ஆதாரத்தை எடுக்க வேண்டி உள்ளது. ஜடப்பொருளின் ஆதாரமின்றி எவ்வாறு என்னால் குழந்தைகளாகி உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்க முடியும்? ஓர் ஆத்மா தனது சரீரத்தை விட்டு நீங்கிய பின்னர் அவருடன் பேச முடியாது. அந்த ஆத்மா மற்றொரு சரீரத்தை பெற்று பிறந்து சிறிது வளர்ந்த பின்னரே அவரது புத்தி மீண்டும் திறக்கும். எவ்வாறாயினும் சிறிய குழந்தைகள் தூய்மையானவர்கள். அவர்களிடம் விகாரம் இல்லை. சந்நியாசிகள் அந்த ஏணியில் ஏறி பின்னர் இறங்குகிறார்கள். அவர்கள் வாழ்க்கை என்பது எதனை பற்றியது என்பதனை புரிந்து கொள்கிறார்கள். குழந்தைகள் தூய்மையானவர்கள் என்பதால் அவர்கள் மகாத்மாக்களுக்கு சமமானவர்கள் என்று நினைவு கூறப்படுகின்றனர். எனவே நீங்கள் உங்கள் சரீரத்தை விட்டு நீங்கிய பின்னர் சென்று இளவரசர்களாகவும் இளவரசிகளாகவும் ஆகின்றீர்கள் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் முன்னர் அவ்வாறு ஆகினீர்கள், இப்பொழுது மீண்டும் அவ்வாறு ஆகின்றீர்கள். மாணவர்களாகிய நீங்கள் இந்த எண்ணத்தை கொண்டிருங்கள். நம்பிக்கை நிறைந்த கீழ்ப்படிவான ஸ்ரீமத்தை பின்பற்றுகின்ற பாபாவின் குழந்தைகளின் புத்தியில் இந்த விஷயங்கள் பதியும். அவ்வாறு இல்லாது விட்டால் அவர்கள் ஒரு மேன்மையான அந்தஸ்தை பெறமாட்டார்கள். எவ்வாறாயினும் இந்த ஆசிரியர் ஞானம் நிறைந்தவர். அவர் கற்று பின்னர் கற்பிக்கின்றார் என்று இல்லை. இந்த ஆசிரியர் ஏற்கனவே ஞானம் நிறைந்தவர். அவர் ஞானம் நிறைந்தவர் என்று அழைக்கப்படுகின்றார். உலகின் ஆரம்பம், மத்தியமம் மற்றும் இறுதி பற்றிய இந்த ஞானம் வேறு எவரிடமும் இல்லை. அனைத்திற்கும் முதலில் அவரே தந்தை என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். இது சிலரதின் பாக்கியத்தில் இல்லை என்றால் சதா அவர்கள் அகத்தே முரண்பாடுகள் உள்ளன. அவர்கள் தங்களால் தொடர முடியாதென உணர்கிறார்கள். நீங்கள் தந்தையின் மடிக்கு வந்ததும் இந்த விகாரங்களின் நோய்கள் என்னும் பெரும் வேகத்துடன் வெளிப்படும் என்று பாபா விளங்கப்படுத்தியிருக்கின்றார். முதலில் அனைத்து நோய்களும் வெளிப்படும் என்று மூலிகை மருத்துவர்கள் உங்களுக்கு கூறுவார்கள். தந்தையும் கூறுகின்றார், நீங்கள் பாபாவின் குழந்தைகள் ஆகியதும் ஷரீர உணர்வு, கோபம், காமம் போன்ற நோய்கள் மேலும் அதிகமாக அதிகரிக்கும். வேறு எவ்வாறு உங்களை சோதிக்க முடியும்? ஏதாவது கருத்தை குறித்து உங்களுக்கு குழப்பம் இருந்தால் தொடர்ந்து கேளுங்கள். நீங்கள் சக்தி நிறைந்தவர்கள் ஆகும் பொழுது உங்களை வீழ்த்துவதற்காக மாயை மிகவும் கடுமையாக குத்துவாள். நீங்கள் ஒரு குத்துச்சண்டை போட்டியில் இருக்கின்றீர்கள். நீங்கள் பாபாவின் ஒரு குழந்தை ஆகாது விட்டால் குத்துச்சண்டை என்ற கேள்விக்கே இடமில்லை. அத்தகைய ஆத்மாக்கள் தொடர்ந்தும் தங்கள் சொந்த விகார எண்ணங்களில் மூழ்கி போவார்கள். அவர்கள் உதவியை பெற மாட்டார்கள். நீங்கள் மம்மா பாபா என்று கூறும் பொழுது நீங்கள் தந்தையின் குழந்தைகள் ஆகிவிட்டீர்கள் என்றும் இவர் உங்களுடைய ஆன்மீக தந்தை என்பதையும் உங்கள் இதயத்தில் உறுதியாக கொண்டுள்ளீர்கள் என்றும் பாபா புரிந்து கொள்கின்றார். இது ஒரு போர்க்களம் என்றாலும் நீங்கள் பயப்பட்டு உங்களால் ஒரு புயலை எதிர்கொள்ள முடியுமா முடியாதா என்று பயப்படக்கூடாது. இது பலவீனமாக இருத்தல் என்று கருதப்படுகிறது. இந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு சிங்கம் போன்று ஆக வேண்டும். உங்களுடைய முயற்சிக்கு கொடுக்கப்படுகின்ற சிறந்த வழிகாட்டல்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் தந்தையை கேட்க வேண்டும். தங்களுடைய ஸ்திதியை குறித்து பாபாவிற்கு எழுதுகின்ற குழந்தைகள் பலர் உள்ளனர். தந்தையால் மாத்திரமே உங்களுக்கு ஓர் நற்சான்றிதழை கொடுக்க முடியும். நீங்கள் அதனை இவரிடமிருந்தும் மறைக்கலாம்.
ஆனால் நீங்கள் சிவ பாபாவிடமிருந்து மறைக்க முடியாது. பலர் அதனை மறைப்பதற்கு முயற்சித்தாலும் எதையுமே அவரிடமிருந்து மறைக்க முடியாது. நல்லவை எதுவானாலும் அதன் பலன் நல்லதாகும், தீயவை எதுவானாலும் அதன் பலன் தீயதாகும். சத்திய திரேதா யுகங்களில் அனைத்துமே நல்லதாகும். இங்குதான் நல்லவையும் தீயவையும் பாவமும் புண்ணியமும் உள்ளன. அங்கு தான தர்மங்கள் எதுவும் இல்லை. அங்கு உங்களுடைய வெகுமதி மாத்திரமே உள்ளது. இங்கே நீங்கள் முற்றிலுமாக சரணடையும் பொழுது பாபா அதன் பலனை 21 பிறவிகளுக்கு கொடுக்கின்றார். நீங்கள் தந்தையை பின்பற்ற வேண்டும். நீங்கள் ஏதாவது தவற்றை செய்தால் தந்தையின் பெயரை அவதூறு செய்கின்றீர்கள். இதனாலேயே உங்களுக்கு கற்பித்தல்களும் வழங்கப்படுகின்றன. ஒவ்வொருவரும் ரூப் பசந்த், அதாவது ஞான ரத்தினங்களை பொழிகின்ற யோக சுரூபங்கள் ஆக வேண்டும். பாபா ஆத்மாக்களாகிய உங்களுக்கு ஞானத்தை கற்பித்திருக்கின்றார். ஆகவே நீங்களும் இந்த ஞானத்தை மற்றவர்கள் மேல் பொழிய வேண்டும். உண்மையான பிராமணர்களாகிய நீங்கள் உண்மையான கீதையை பேச வேண்டும். வேறு எந்த சமய நூல்கள் பற்றிய கேள்விக்கும் இடமில்லை. கீதையே பிரதானமான ஒன்றாகும். மற்ற அனைத்தும் அதன் குழந்தைகள். அவற்றால் எவரும் நன்மை பெற மாட்டார்கள். அவற்றை கற்பதனால் எவராலும் என்னை சந்திக்க முடியாது. உங்களுக்கு இலகு ஞானத்தையும் இலகு யோகத்தையும் கற்பிப்பதற்காக நான் மீண்டும் ஒரு முறை வருகின்றேன். கீதையே அனைத்து சமய நூல்களினதும் ரத்தினமாகும். ஆனால் இந்த உண்மையான கீதையை கற்பதன் மூலமே நீங்கள் உங்களுடைய ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். ஸ்ரீ கிருஷ்ணரும் இந்த கீதையை கற்றதன் மூலமே தனது ஆஸ்தியை பெற்றார். படைப்பவரும் கீதையின் தந்தையுமான ஒருவரே உங்களுக்கு உங்களுடைய ஆஸ்தியை தருபவர். நீங்கள் கீதை என்ற சமய நூலில் இருந்து அதனை பெறுவதில்லை. படைப்பவர் ஒருவராகவே இருக்க முடியும். மற்ற அனைவரும் படைப்புகள் ஆவார்கள். முதலாம் இலக்க சமய நூல் கீதையாகும். பின்னர் வருகின்ற சமய நூல்களில் இருந்து உங்களால் உங்களுடைய ஆஸ்தியை பெற முடியாது. நீங்கள் நேரடியாக உங்கள் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். அனைவரும் தங்களுடைய ஆஸ்தியான முக்தியை பெறுவார்கள். அனைவரும் வீடு திரும்ப வேண்டும். எவ்வாறாயினும் கற்பதன் மூலமே நீங்கள் சொர்க்கமென்ற உங்களுடைய ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். பின்னர் அது நீங்கள் ஒவ்வொருவரும் எந்த அளவிற்கு கற்கின்றீர்கள் என்பதில் தங்கியுள்ளது. உங்களுக்கு கற்பிப்பதற்காக தந்தை நேரடியாக இங்கு வருகின்றார். உங்களுக்கு கற்பிப்பவர் யார் என்ற நம்பிக்கை இல்லை என்றால் நீங்கள் எதனை புரிந்து கொள்வீர்கள்? உங்களால் எதனை அடைய முடியும்? எனினும் நீங்கள் தொடர்ந்து தந்தை கூறுபவற்றை கேட்டால் இந்த ஞானம் ஒரு பொழுதும் அழியாது. நீங்கள் எந்த அளவிற்கு அதிகமாக சந்தோஷத்தை பெறுகின்றீர்களோ அந்த அளவிற்கு அதிகமான சந்தோஷத்தை நீங்கள் மற்றவர்களுக்கும் கொடுப்பீர்கள். நீங்கள் பிரஜைகளையும் உருவாக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் அரசனாக முடியும். எங்களுடைய வாழ்க்கை ஒரு மாணவ வாழ்க்கை. இங்கு நீங்கள் சிரித்து விளையாடி இந்த ஞான நடனம் ஆடி பின்னர் சென்று இளவரசர்கள் ஆகின்றீர்கள். நீங்கள் இளவரசர்கள் ஆக வேண்டும் என்று மாணவர்களாகிய உங்களுக்கு தெரியும். எனவே உங்களுடைய சந்தோஷத்தின் அளவு உயர வேண்டும். இந்த கல்லூரி இளவரசர்கள் இளவரசிகளுக்கு ஆனதாகும். இங்கு இளவரசர்கள் இளவரசிகளுக்கான கல்லூரிகள் வேறானதாகும். அவர்கள் தங்களுடைய பறக்கும் ரதங்களில் விமானங்களில் அங்கு செல்வார்கள். அங்குள்ள பறக்கும் ரதங்கள் சேதமடைய முடியாது. அவை ஒரு பொழுதும் பழுதடைவதில்லை. எந்த வகையான விபத்தும் ஒரு பொழுதும் அங்கு ஏற்படாது. இந்த விஷயங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். முதலில் உங்கள் புத்தியின் யோகம் தந்தையுடன் இருக்க வேண்டும். இரண்டாவதாக நீங்கள் உங்களுடைய முழு செய்திகளையும் தந்தைக்கு கொடுக்க வேண்டும். எத்தனை பேரை முட்களில் இருந்து மொட்டுகளாக மாற்றினீர்கள் என்று நீங்கள் அவருக்கு கூற வேண்டும். ஆசிரியர் உங்களுக்கு தொடர்ந்தும் வழிகாட்டல்களை கொடுக்கக்கூடியதாக நீங்கள் மிக சரியான ஒரு தொடர்பை தந்தையுடன் கொண்டிருக்க வேண்டும். யார் வாரிசுகள் ஆகுவதுடன் மலர்கள் ஆகுவதற்கு முயற்சி செய்வார்கள்? சில ஆத்மாக்கள் முட்களில் இருந்து மொட்டுக்கள் ஆகலாம். ஆனால் அவர்கள் பாபாவின் குழந்தைகள் ஆகிய பின்னரே மலர்கள் ஆகுவார்கள். இல்லாது விட்டால் அவர்கள் மொட்டுக்களாகவே இருப்பார்கள்.
அவர்கள் பிரஜைகளில் ஒருவராகுவார்கள் என்பதே அதன் அர்த்தமாகும். நீங்கள் ஒவ்வொருவரும் இப்பொழுது செய்யும் முயற்சிக்கு ஏற்ப ஓர் அந்தஸ்தை பெறுவீர்கள். உங்களுக்கு முன்னால் ஓடிச் செல்கின்ற ஒருவரின் வாலை பிடித்து கொள்ளலாம் என்றில்லை. பாரத மக்கள் அவ்வாறே நம்புகிறார்கள். எவ்வாறாயினும் வாலை பிடிப்பது என்ற கேள்விக்கு இடமில்லை. நீங்கள் எதனை செய்கின்றீர்களோ அதன் பலனை பெறுவீர்கள். நீங்கள் எத்தகைய முயற்சியை செய்தாலும் அதற்கான வெகுமதி 21 சந்ததிகளுக்கு உருவாக்கப்படும். நீங்கள் நிச்சயமாக முதுமை அடைவீர்கள். ஆனால் அக்கால மரணம் இருக்காது. அந்தஸ்து மிக உயர்ந்ததாகும். ஒரு குறிப்பிட்ட ஆத்மாவின் பாக்கியம் திறக்கப்பட்டு அவர் ஒரு வாரிசு ஆகியதை தந்தை புரிந்து கொள்கின்றார். அவர் இப்பொழுது முயற்சி செய்வதுடன் வருகின்ற தடைகளை பற்றியும் நிகழ்பவை பற்றியும் பாபாவிற்கு அறிவிக்கின்றார். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் அட்டவணையை பாபாவிற்கு கொடுக்க வேண்டும். மற்ற சத் சங்கங்களில் இந்த அளவு முயற்சி செய்யப்படுவதில்லை. பாபா சிறிய குழந்தைகளை டிரான்ஸ் தூதுவர்கள் ஆக்குகின்றார். ஒரு யுத்தத்தில் செய்திகளை கொண்டு செல்பவரும் தேவை. இது ஒரு யுத்த களமாகும். நீங்கள் இங்கு இருக்கும் பொழுது பாபா கூறுபவற்றை நேரடியாக கேட்கும் பொழுது அதிக மகிழ்ச்சியை அனுபவம் செய்வதுடன் உங்களின் இதயமும் சந்தோஷம் அடைகிறது. நீங்கள் வெளியே நாரைகளின் சகவாசத்திற்கு சென்றவுடன் அந்த சந்தோஷம் மறைந்து விடுகிறது. வெளியே மாயையின் தூசி உள்ளது. இதனாலேயே நீங்கள் பலமானவர்கள் ஆக வேண்டும். பாபா உங்களுக்கு அதிக அன்புடன் கற்பிக்கின்றார். அவர் உங்களுக்கு பல வசதிகளை தருகின்றார். இது நல்லது, இது நல்லது என்று கூறிவிட்டு காணாமல் போய்விடுபவர்கள் பலர் இருக்கின்றார்கள். அவர்களில் மிக சிலராலேயே மீண்டும் எழுந்து நிற்க முடிகின்றது. இங்கு இந்த ஞானத்தை பற்றிய போதை உங்களுக்கு இருக்க வேண்டும். மது பானத்தின் போதையும் உள்ளது. கடனாளி ஒருவர் குடித்தவுடன் அவருக்கு போதை ஏற்றப்பட்டு தானே அரசர்களுக்கெல்லாம் அரசர் என்று நினைக்கின்றார். இங்கு குழந்தைகளாகி நீங்கள் தினமும் ஒரு குவளை அமிர்தத்தை பெறுகின்றீர்கள். உங்களுடைய புத்தியின் பூட்டு தொடர்ந்தும் திறக்கும் வண்ணம் அத்தகைய கருத்துக்களை நீங்கள் நாளுக்கு நாள் கிரகிக்க வேண்டும். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் முரளியை கேட்கவோ அல்லது வாசிக்கவோ வேண்டும். மக்கள் கீதையை ஒவ்வொரு நாளும் படிக்கிறார்கள். இங்கும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் தந்தையிடம் கற்க வேண்டும். நான் முன்னேற முடியாமல் இருப்பதற்கான காரணம் என்னவென்று நீங்கள் கேட்க வேண்டும். நீங்கள் இங்கு வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஒருவரே எங்களுடைய தந்தை என்ற முழு நம்பிக்கையை கொண்டவர்களே வருவார்கள். அவர்கள் புத்தியில் நம்பிக்கையை உருவாக்க முயற்சி செய்கின்றார்கள் என்றில்லை. முழுமையான நம்பிக்கை மாத்திரமே உள்ளது. இதில் சதவிகிதம் என்று இருக்க முடியாது. ஒரே ஒரு தந்தையிடமிருந்து மாத்திரமே நீங்கள் ஓர் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். ஆயிரக்கணக்கானோர் கற்கின்றீர்கள். ஆனால் எவ்வாறு நம்பிக்கையை கொண்டிருப்பது என்று இன்னும் அவர்கள் கேட்கிறார்கள். அவர்கள் துர்பாகியசாலிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். தந்தையை அடையாளம் கண்டு அவரை ஏற்றுக்கொள்பவர்களே பாக்கியசாலி ஆத்மாக்கள் ஆவார்கள். நான் உங்களை தத்தெடுக்கப் போகின்றேன் என்று ஓர் அரசன் ஓர் குழந்தைக்கு கூறினால் அக்குழந்தை தத்தெடுக்கப்பட்டதுமே அவருக்கு நம்பிக்கை உண்டாகிறது. எவ்வாறு நான் நம்பலாம் என்று அவர் கேட்க மாட்டார். இது ராஜயோகமாகும். தந்தையே ஸ்வர்க்கத்தை உருவாக்குபவர். ஆகவே அவர் உங்களை ஸ்வர்க்கத்தின் அதிபதிகள் ஆக்குகின்றார். உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் அது உங்களின் பாக்கியத்தில் இல்லை. ஆகவே வேறு எவரும் அதனை குறித்து என்ன செய்ய முடியும்? நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் எவ்வாறு நீங்கள் முயற்சி செய்ய முடியும்? அத்தகைய ஆத்மாக்கள் நொண்டி நொண்டி திரிவார்கள். பாரத மக்கள் ஸ்வர்க்கம் என்ற தங்களுடைய ஆஸ்தியை கல்பம் கல்பமாக எல்லையற்ற தந்தையிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். தேவர்கள் ஸ்வர்க்கத்தில் மாத்திரமே இருப்பார்கள். கலியுகத்தில் உண்மையான ராஜ்யம் இல்லை. அது மக்களால் கொண்டு நடத்தப்படும் மக்களின் அரசாங்கமாகும். இந்த உலகம் தூய்மையற்றது. ஆகவே தந்தை அதனை ஒரு தூய உலகமாக ஆக்காது விட்டால் வேறு யார்தான் ஆக்குவார்கள்? அது அவர்களின் பாக்கியத்தில் இல்லை என்றால் அவர்கள் விளங்கிக் கொள்ள மாட்டார்கள். லக்ஷ்மியும் நாராயணரும் எப்பொழுது எவ்வாறு ராஜ்யம் என்ற தங்கள் வெகுமதியை பெற்றுக்கொண்டார்கள் என்று
புரிந்து கொள்வது மிக இலகுவானது. அவர்கள் தமது முன்னைய பிறவியில் செய்த செயல்கள் காரணமாகவே வெகுமதியை பெற்றுக்கொண்டார்கள். லக்ஷ்மியும் நாராயணரும் சொர்க்கத்தின் அதிபதிகளாக இருந்தார்கள். ஆனால் இந்த உலகம் இப்பொழுது நரகமாகும். எவ்வாறாயினும் தந்தையை தவிர வேறு எவராலும் உங்களுக்கு அத்தகைய மேன்மையான செயல்களை கற்பிக்கவும் ராஜயோகத்தை கற்பிக்கவும் முடியாது. இப்பொழுது அனைவரதும் இறுதி பிறவியாகும். தந்தை உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். துவாபர யுகத்தில் அவர் ராஜயோகத்தை கற்பிக்க மாட்டார். துவாபர யுகத்திற்கு பின்னர் சத்திய யுகம் வருவதில்லை. இங்கு அவர்கள் நன்றாக புரிந்து கொள்கிறார்கள். வெளியே சென்றதும் அனைத்தும் வெறுமையாகி விடுகிறது. அது அனைத்து ரத்தினங்களும் விழுந்த பின்னர் அவர்களின் பெட்டியில் எஞ்சியுள்ள கூழாங்கற்கள் போன்றதாகும். ஞானத்தை கேட்கும் பொழுது ஓர் ஆத்மா விகாரத்தில் ஈடுபட்டால் அவர் அனைத்தையும் இழந்து விடுகின்றார். ஞான ரத்தினங்கள் அவரின் புத்தியிலிருந்து அழிக்கப்படுகின்றன. பாபா, நான் முயற்சி செய்த பின்னர் இன்று வீழ்ந்து விட்டேன் என்று பலரும் எழுதி கூறுவார்கள். நீங்கள் வீழ்ந்தால் உங்களையும் உங்களுடைய குலத்தையும் இழிவுபடுத்தி விட்டீர்கள் என்றே அர்த்தமாகும். நீங்கள் உங்கள் பாக்கியத்தை ரத்து செய்து விட்டீர்கள். வீட்டில் எவராவது தவறாக நடந்தால் தந்தை கூறுவார், இப்படிப்பட்ட ஒரு குழந்தை இறப்பதே மேல். ஆகவே இந்த எல்லையற்ற தந்தை கூறுகின்றார், குலத்தின் பெயரை இழிவுபடுத்தாதீர்கள். 5 விகாரங்களையும் தானம் செய்த பின்னர் நீங்கள் அவற்றை மீண்டும் எடுத்துக்கொண்டால் உங்களுடைய அந்தஸ்து அழிக்கப்பட்டுவிடும். நீங்கள் முயற்சி செய்து வெற்றியடைய வேண்டும். நீங்கள் காயப்பட்டுவிட்டால் மீண்டும் எழுந்து நில்லுங்கள். நீங்கள் மீண்டும் மீண்டும் வீழ்த்தப்பட்டால் மயக்கமடைவதுடன் தோல்வியும் அடைவீர்கள். தந்தை ஏராளமானவற்றை விளங்கப்படுத்துகின்றார். ஆனால் அவை குறைந்தபட்சம் இங்கே இருக்கும் போதாவது தங்க வேண்டும். மாயை மிகவும் சாமர்த்தியசாலி. தூய்மையாக இருப்பதாக சத்தியம் செய்த பின்னர் நீங்கள் வீழ்ந்தால் மிக மோசமாக காயப்படுவீர்கள். நீங்கள் தூய்மையாக இருந்தால் மாத்திரமே உங்களுடைய படகு அக்கறைக்கு செல்ல முடியும். தூய்மை இருந்தபோது பாரதத்தின் பாக்கிய நட்சத்திரம் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. இப்பொழுது கார் இருள் உள்ளது. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. இந்த யுத்த களத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் மாயையை குறித்து பயப்படக்கூடாது. முயற்சி செய்வதற்காக தந்தை உங்களுக்கு தருகின்ற சிறந்த அறிவுறுத்தல்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசமாகவும் கீழ்ப்படிவானவராகவும் இருந்து தொடர்ந்து ஸ்ரீமத்தை பின்பற்றுங்கள். 2. உங்கள் ஆன்மீக போதையை கொண்டிருப்பதற்கு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தரப்படுகின்ற இந்த ஞானம் என்ற அமிர்தத்தை ஒரு குவளை பருகுங்கள். ஒவ்வொரு நாளும் முரளியை கேளுங்கள் அல்லது வாசியுங்கள். பாக்கியசாலிகளாக இருப்பதற்கு தந்தையை பற்றி எவ்விதமான சந்தேகத்தையும் ஒரு பொழுதும் கொண்டிருக்க கூடாது. ஆசீர்வாதம். நீங்கள் எவ்விதமான கர்ம பந்தனத்தில் இருந்தும் விடுபட்டு தந்தை பிரம்மாவை போல் ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்வீர்களாக. எல்லாவற்றையும் செய்யும் பொழுதும் தந்தை பிரம்மா எந்தவிதமான கர்ம பந்தனத்திலும் அகப்பட்டு கொள்ளவில்லை. உறவு முறைகளின் பொறுப்பை நிறைவேற்றும் நேரத்திலும் அவர் தன்னை அந்த உறவு முறைகளின் பந்தனம் எதிலும் கட்டுப்பட அனுமதிக்கவில்லை. அவர் செல்வம் அல்லது வசதிகளின் பந்தனத்தில் இருந்தும் விடுபட்டிருந்தார். தனது பொறுப்புகளை நிறைவேற்றும் பொழுது அவர் ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்தார். அதேபோல் தந்தையை பின்பற்றுங்கள். கடந்த கால கர்ம கணக்குகளின் பந்தனம் எவற்றிலும் அகப்பட்டு கொள்ளாதீர்கள். எந்த விதமான சமஸ்காரங்கள் அல்லது சுபாவத்தின் ஆதிக்கத்திற்கு உட்படாதீர்கள் அல்லது ஆதிக்கத்திற்கு உள்ளாகுகின்ற அல்லது அடக்கப்பட்டிருக்கின்ற எவ்விதமான பந்தனத்திற்குள்ளும் செல்லாதீர்கள். அப்பொழுதே நீங்கள் கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தியுடன் வாழ்பவர் என்று அழைக்கப்படுவீர்கள்.
நீங்கள் எந்தவிதமான கர்ம பந்தனத்தில் இருந்தும் விடுபட்டிருந்து தந்தை பிரம்மா போல் ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். ஸ்லோகம்: உங்களை ஒரு தமோகுணி சூழலில் இருந்து பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கு பற்றற்ற பார்வையாளராக நாடகத்தை பார்ப்பதை பயிற்சி செய்யுங்கள். ஓம் சாந்தி.